வணங்கடா புள்ள. இப்போ நம்ம கழனியில் வேலை செஞ்சுருந்தாங்க. டைம் பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் பார்க்குது. சரி வாங்க கெட்டுன்னு போய் அவங்க கேள்வி கேட்கலாம். 4 மணிக்கே பப்ஸு வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா இன்னும் வெட்டின்னு இன்னும் வேறு என்ன கேட்பாங்களோ. சரி போகலாமா வேணாமா, வந்துட்டோம் வாங்க போய் கேட்போம். சரி இனிமேல் நம்ம வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா வாய்ஸே கொடுப்பாங்க. வாங்க 6 மணி ஆகுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆ இருட்டாயிடுமே. 7 மணி வரைக்கும் மாட்டுறீங்க டெய்லியே? இருட்டில் கண்ணு தெரியுதா? ஆ ஆ ஆறு. ஆமா நீங்களே சொல்லுங்க. அது நேச்சுரலா எடுத்தாதான் நீங்க சிரிக்காம இருக்கீங்க. ஐயோ அம்மா இது உங்க கேணியாம்மா? காலையில ஒரு வேலைக்கு போவோம், சாயங்காலம் கலகட்டை வரும். 7 மணி வரைக்கும் கொத்துவோம் விளையாட்டுக்கிறேன். 7 மணி மேலே தான் போய் சாப்பாடுலாம் செய்வோம். சரிங்களா நீங்க? வீட்டுக்காரெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்க வீட்டுக்காரர் தான் வீட்டுக்காரர் தான் சாப்பாடு செய்து வைக்கணும். நான்லாம் போய் செய்ய மாட்டேன். சுத்தி சட்னி ஆச்சு வைப்பாரு, போய் சாப்பிடுவோம் களை வச்சு போய். உங்க வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரர் என்ன சாப்பாடு செய்வாரு? எங்க வீட்டுக்காரர் சாப்பாடுலாம் செய்ய மாட்டாங்க. நான் தான் போய் செய்யணுமே. 7 மணி ஆனாலும் 8 மணி ஆகும். கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா தான் இருக்குதுதான். என்ன பண்றது? உங்க பொண்ணு பசங்க மாடு எல்லாம் தான் கட்டி கிடப்பாங்க. இவங்க வீட்டுக்காரர் செய்வாரு தெரியும் எனக்கு. எங்க வீட்டுல எங்க பசங்க எல்லாம் 7 மணிக்கு தான் வரும் டியூஷன் இருந்து. நான் களை வெட்டிட்டு போய் தான் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி. என்னது என்ன சொல்லணும்? காசு போட சொல்லவா? போடுவாங்க இரு. நீ சாப்பிட்றதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சாப்பிட முடியும். ஆன் பண்ணிட்டேன். பாட்டுல எதுவும் வராதா? ஒரு ஆள் கூட நிம்மர்ல. முகத்தை காட்டுங்க. 5 லட்சத்தி தான் ஏந்துக்குது. போன் வேற வருது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. ஓடினா இது இவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. ஒன்னத்தான் முடிஞ்சிச்சா வேலை? இப்பதான் முடிஞ்சிச்சா? இவ்வளோ நேரம் நீங்க களை வெட்டினீங்கல்ல?
அப்பதான் களை வெட்டு போறோம் 7 மணி வரைக்கும். என்ன பண்றது? இதுக்கு மேலிட்டு போய் சாப்பாடு செய்து நாங்க சாப்பிடணும். எப்போ போய் செய்து சாப்பிடுறது? எங்க வீட்டுக்கு பசங்க குட்டியெல்லாம் வச்சுக்கினேன் செஞ்சுதான் சாப்பிட்டு போவோம். வாய்ச்சாதான் முன்னாடி. சரி சரி போயிட்டு வாங்க. இவங்க எல்லாம் 7 மணி ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 பப்ஸ் சாப்பிட்டு. அந்த ஆயா மட்டும் பாருங்க 3 பப்ஸும் ஒருத்தாலாம் அமுக்குது, ஓரமாக உட்காந்துக்குது. என்னப்பா பண்ணுறது? டீ கிளாஸ் அங்கே இருக்குது.